பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுங்களா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அம்மா அப்பாவை தவிர கூட பிறந்தவங்களே. சோ அதெல்லாம் நம்ம அட போங்க அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். ஓட்டு போட வேணாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க விருப்பம். திரும்ப திமுக அதிமுக வரும், ரோடு சரி இருக்காது, என்னால 10 மணிக்கு மேல பைக் எடுத்துட்டு போக முடியாது, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஆனா எங்க அண்ணா அப்படி சொல்லல. கண்டிப்பா உமன் சேஃப்டி பத்தி தான் இப்ப பேசுனாங்க. சோ நாங்க அதுக்காக தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். போடணும்னா நீங்க திமுகக்கு அதிமுகக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம். உங்க வீட்டுக்குள்ளார இதுக்கு மேல நிம்மதியோட நீங்க தூங்கணும், ரோட்ல வந்து சேறு சகதி இல்லாம இருக்கணும், ஃப்ளட் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளார வராத இருக்கணும்னா நீங்க புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காமராஜரே ஏமாத்தின உலகம் இது, விஜயகாந்த் கேப்டனே ஏமாத்தின உலகம். சோ நம்ம அண்ணா வராங்க இல்ல, நம்ம சப்போர்ட் எல்லாருமே கொடுப்போம். நீங்க வந்து அவர் பர்சனல் விஷயத்துல அவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ நினைக்க வேணாம். நம்மள சுத்தி எல்லாரையும் பாருங்களா, ஒரு பர்சனல் விஷயத்துல எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல இருப்போங்க. இப்ப இவ்வளவு உமன் இங்க வந்திருக்கோம், எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்ணிடுவாங்க, கேரக்டர்ல கை வைப்பாங்க. இவளுங்க வெளியில அடிக்கடி போயிடுறாளுங்க, வீடு தங்க மாட்டாளுங்க. சோ அதுக்கெல்லாம் கேர் பண்ணவே கூடாது. சோ உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ, காசை வாங்கிட்டு உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ போடுங்க, அதுதான். விஜய் வந்து 2 தொகுதியில ஜெயிக்கிறாரு, அவர் பயந்துட்டு நிற்கிறாரு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்து வெளிப்பட்டாங்க, விமர்சனங்கள் வந்து வச்சாங்க. ஆனா அதையும் மீறி இப்ப நாங்க 110 இடத்துல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா இளைஞர்களோட சப்போர்ட்டும் மக்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறைய இருந்ததுனாலதான் ஜெயிச்சிருக்கோம். டிஎம்கே ஆட்சி வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது நடந்திருக்கு. தற்கொலைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொளத்தூர்ல முக ஸ்டாலினாலே ஜெயிக்க முடியல, 10 பைசா பிரயோஜனம் இல்லாம. சொந்த தொகுதியில ஒரு சிஎம், அவர் இதுக்கு முன்னாடி இந்த சிஎம், அவராலே அங்கே ஜெயிக்க முடியல. இதுக்கப்புறம் தளபதி எடுத்து யாராலையுமே இது பண்ண முடியாது. நிரந்தர முதல்வர் ரெண்டுமே வந்து இனிமே எத்தனை வருஷம் ஆகலாம் அவர் தான் சிஎம், எந்த மாற்றமும் கிடையாது. திமுக 2000 ரூபா கொடுத்தாங்க, அதிமுக 1000 ரூபா கொடுத்தாங்க. எல்லாத்தையும் மீறி இத்தனை தொகுதியிலும் சரி 110 தொகுதியில வரைக்கும் வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் அவங்க 15 கட்சி கூட்டணி திமுக, அதிமுக 13 கட்சி கூட்டணி தனிச்சு நின்று இத்தனை இதையும் முறியடிச்சு நாங்க வந்திருக்கோம். இது மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் சரி யாரும் தனிச்சு நின்று இத்தனை முதலமைச்சர் வந்து வாய்ப்பே கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து இந்த ஆடுதுறையை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும். முக்கியமாக கிரவுண்டு, எஜுகேஷன்ஸு, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்ய முடியுமோ அதை எங்களை நிச்சயமாக எங்கள் பேரூராட்சி தலைவர் கண்டிப்பாக முன்னெடுத்து எங்கள் மூலமாக கண்டிப்பாக செய்வோங்கிற உறுதியை நாங்கள் அளிக்கிறோம். ஆத்தே துறைமுருகன்லாம் நிறைய சொன்னாப்ல, இப்போ எங்கே போனாப்லேன்னு தெரியல. பேசினதோட போனது தான். இப்போ வந்து பேசணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கே ஆளே காணோம் யாரையுமே. இங்கே ஜெயிச்சுட்டோம், நாங்கள் எவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கோம். இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நாங்கள் மட்டும்தான் இங்கே தான். உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடங்களில் வெற்றி பெற்ற வேலைகளை நாங்கள் அடுத்த கட்டமாக பார்க்கணும். எஜுகேஷன் டெவலப்மெண்ட், இளைஞர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு பிளஸ் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். நம்ம பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தளபதி ஒரு ஆளுக்காக சிஎம் ஆகணும் முடிவு பண்ணிட்டோம், ஆக்கியாச்சு. மக்கள் நம்பணும், மக்களே எங்களை நம்புறாங்க. அதில் நாங்கள் செயல்படுவோம். இப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்த்த போது விஜய் வந்து தனிச்சையா தான் போட்டியிடணும் அப்படிங்கிறப்ப யாரு மேல நம்பிக்கை வச்சு அவர் தனியா நிக்கணும்னு நினைச்சாரு? இங்க இருக்கிற இளைஞர்கள் மேலதான் இன்னைக்கு நம்பிக்கை வச்சு அவர் தனியா நின்றுருக்காப்புல. அந்த நம்பிக்கையை இளைஞர்கள் காப்பாத்திட்டாங்க, அந்த பெண்கள் காப்பாத்திட்டாங்க. ஸ்டாலின் தொகுதியில அவரால் ஜெயிக்க முடியல. அந்த இது கொளத்தூர் தொகுதி வந்து அவரோட சொந்த தொகுதி. இத்தனை வருஷமா ஜெயிச்சாருனா இப்ப ஜெயிக்க முடிஞ்சா 9000 ஓட்டு வித்தியாசம், 9000 ஓட்டு வித்தியாசத்தை தோக்கடிச்சோம்ல. இது அரசியல் சட்டமன்றத்துல போனதே எடுத்துங்க. அன்புதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. நாங்கள் 3 வருஷமா அவங்க தான் இருந்துட்டாங்க. இப்போ யார் இருக்கா? மக்கள் அவ்வளோ நம்புறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக மாற்றம் மாறும். ஜாதி மதம் இதை சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. ஜாதி அரசியல்னா அது சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்து வாக்கு கேட்கறாங்க. மத அரசியல் பிஜேபி உள்ள வந்துடும், RSS உள்ள வந்துடும் சொல்லிட்டு முஸ்லீம்களை ஏமாத்துறது, கிறிஸ்தவர்களை ஏமாத்துறது. இது அந்த இளைஞர்கள் ஃபுல்லா நம்ம பக்கம் வந்துருக்காங்க. நேர்மையான முறையில் அவங்க வாக்களிச்சிட்டாங்க. நேர்மையாக வாக்களிச்ச அந்த இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நம்மள மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். கற்பழிப்பு, கொள்ளை இது நடக்காத உத்தரவாதம், ஆனா நடந்துச்சுன்னா கண்டிப்பா தண்டனை கடுமையா இருக்கும். அது உறுதி அளிக்கிறோம். எவ்வளவு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த டெவலப்மெண்ட் எவ்வளவு பண்ண முடியுமோ கண்டிப்பா அதை பண்ணுவோம்.